Hi friends, 2023 TNPSC ரீசெண்டாக நடந்த எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃப் மாஸ் இன்டர்வியூவர் இன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அண்ட் சோஷியல் கேஸ் ஒர்க் எக்ஸ்பர்ட் இன் பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2023 நடந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா முதல் கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இரத்தல் அப்படிங்கிறது இது வந்து நம்ம ரொம்ப எளிமையாக வந்து சொல்லிடலாம் இல்லையா. ஸோ இந்த ராவுக்கு என்ன வரும், இந்த ராவுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நமக்கு மீனிங் தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் வந்து கையேந்துதல் மரணம் அப்படிங்கிறது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பொருள் வேறுபாடு அறிக இறங்கு இதுக்கும் வந்து அந்த ர இந்த வேறுபாடு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இரக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து கருணை காட்டுதல். ஸோ கருணை 4 ஆப்ஷன்லையுமே கருணைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த இறங்கு அப்படிங்கிறதுக்கு கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் வந்து கருணை காட்டு கீழே வா அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கணத்துலேருந்து நிறைய கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. வறியவருக்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல். நம்ம படிக்கும்போது தெரியும் இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். 4வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது சரியான சொற்றொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. மற்றதை படித்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. மொழியின் பேச்சு மொழியே உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியின் மொழி. ஸோ இதெல்லாம் வராது. ஆன்சர் வந்து மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. 5வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்முடைய ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால நிறைய முறை வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நிறைய முறை கேட்டிருக்கிறாங்க. அதாவது உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படிங்கிறது வந்து புக் பேக்கில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். சில பேர் வந்து ஆன்சர் வந்து நிறைய பேர் வந்து சி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அதாவது உலகம் வாழட்டும் தமிழ் மொழி உள்ள வரையிலும். ஸோ ஆன்சர் வந்து உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஈஸியாக போடலாம் இல்லையா. அன்பு, ஆடு, இரக்கம், அதாவது உயிரெழுத்துக்கள் வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை ஏது, 5 ஒழுக்கம், ஓசை, அவ்வை அப்படிங்கிறது. அடுத்தது 7வது கேள்வி பார்த்தோம்னா அதுவும் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். ஃபர்ஸ்ட் வந்து தா வரிசை தான் தெரியும் வரும். அதனால் துறைமுகம், தேசியம். அடுத்தது நகரம், நெடுஞ்சாலை. அடுத்து வந்து வரிசை வரும். ஸோ மாவட்டம். அடுத்த கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசை தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதம், புதுமை, பெண்கள், பொதுக்கூட்டம். எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம வந்து அகர வரிசைப்படி எப்படி வந்து சொற்களை சீரமைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். 9வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா மகிழ் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகிழ் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். ஸோ இதோட வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ மகிழ்ந்தார் அப்படிங்கிறது வராது. மகிழ்ந்தோர் அப்படின்னு தான் வினையால் அணையும் பெயர் இல்லையா. மகிழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வரும். 10வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்கின்றவன். அந்த வினையால் அணையக்கூடிய பெயரை தேர்ந்தெடுப்பது தான் வினையால் அணையும் பெயர். இது வந்து ஈஸியாக போட்டலாம். உண்ணுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். உண்ட அப்படிங்கிறது பெயரச்சம். இது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். உண்கின்றவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். 11வது கேள்வி பொறித்த இதற்கான வேர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. அதாவது பொறி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினையாளையின் பெயர் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வினையச்சமோ பெயரச்சமோ கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறித்த அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் பொறி. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நட அப்படிங்கிறது வேர்ச்சொல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கான தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. அல் விகுதி பெற்று வந்தாலே தொழிற்பெயர் தான். ஸோ ஆன்சர் வந்து நடத்தல் அப்படிங்கிறது. 13வது கேள்வி வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்று கொடுத்துட்டாங்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது கேட்குறாங்க. தருகின்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று. தா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அதிகமாக வந்து வேர்ச்சொல் தான் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ இலக்கணத்தில் வினைமுற்று, வேர்ச்சொல், வினையால் அணையும் பெயர். ஸோ இதோட வகைகள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பாடுகிறாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதோட சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாடு அப்படிங்கிறது. நிறைய கொஸ்டின் பேப்பரில் நம்ம வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர்,
வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது இது வந்து பூவோட 7 நிலைகளை குறிக்கக்கூடியது தான். ஸோ பூவின் நிலை அப்படிங்கிறது. 16வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது கொட்டை, முதிரை, காள், தேங்காய் இது எல்லாமே எதோட சொற்கள்னு சொல்லி பார்த்தோம்னா மணி வகை, அதாவது தாவரங்களோட விதை வகைகள். அதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மணி வகைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் கொட்டை, முதிரை, காள், தேங்காய் இதெல்லாமே மணி வகைகளை குறிக்கக்கூடியது. அரும்பு, போது, மலர், வி செம்மல் இந்த சொற்கள் எல்லாமே வந்து பூவோட நிலையை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 16வது கேள்வி. 15 அப்படிங்கிறது 6வது புக்லேயும் இருக்குது, 10வது புக்லேயும் இருக்குது. 17வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. அதாவது ராமன் டேஷ் எய்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராமன் கணை எய்தான். கணை அப்படிங்கிறதுக்கு நம்ம பொருள் தெரிந்தால் தான் சொல்ல முடியும். ஏன்னா ராமன் கணை எய்தான், அதாவது அம்பை எய்தான். இந்த நெய் வராது. ஸோ டன்னகரம் தான் வரும். ராமன் கணை எய்தான். அடுத்தது 18 கூரை, கூரை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூரை இதுவுமே நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கூரை அப்படிங்கிறது வீட்டோட கூரை, கூரை அப்படிங்கிறது கூரை புடவையை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக 19வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. செலைன் சாயில், அதாவது செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் நிலம். 20 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கைட்லைன்ஸ். கைட்லைன்ஸ் அப்படின்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள். இது நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் இல்லையா? அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நமக்காக இருக்குது. இதில் ஏ வந்து டிஜிட்டல் அப்படிங்கிறது மின்னணு வணிகம்னு கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு அப்படிங்கிறது இணையதள வணிகம்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது பற்றட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. டிஜிட்டல் அப்படிங்கிறது டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை வரும் இல்லையா? ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். ஸோ இது மட்டும்தான் சரியாக புரிந்திருக்கு. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஸோ இந்த ல வரும் இல்லையா? ஸோ அது மட்டும்தான் இங்கே வந்து வாழை பழம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன்சர் வந்து பி. எளிமையான வினாத்தாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இலக்கண பகுதிகளுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். 23 பார்த்தீங்கன்னா மரபு பிழையுள்ள தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரபு பிழையுள்ள தொடரை கேட்டிருக்காங்க. சரியானது கேட்கல, தவறானது இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. பூ பறி, சோறு உண், சுவர் எழுப்பு, பானை வனை. சோறு உண் அப்படிங்கிறது சரி, பானை வனை அப்படிங்கிறதும் சரி, சுவர் எழுப்பு அப்படிங்கிறதும் சரி. பூ பறி அப்படிங்கிறது தவறு. பூ அப்படிங்கிறது பூக்கொய். இலை தான் பரி அப்படிங்கிறது வரும். இலை தான் பரி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இது வந்து நம்மளுடைய 8வது புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிழை திருத்தம் மரபு பிழைகள் கொடுத்துருக்காங்க. சிங்கம் அப்படிங்கிறது குருளை. சிங்கம் குருளை. புலி பரல், யானை கன்று. ஓகேவா? ஆடு குட்டி. அடுத்தது 25 குற்றியலுகர வகையறித்து பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குற்றியலுகர வகையறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெஞ்சு, அமிழ்து, இரும்பு, வண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமிழ்து. 26 பொருந்தாத சொல்லை கண்டறிக. சினை பெயருக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. சினை பெயர்னா ஏதாவது ஒரு உறுப்பை வந்து குறிக்கக்கூடியது. கண், கிளை, வால். கண் அப்படிங்கிறது மனிதனுடைய உறுப்பை குறிக்கக்கூடியது. கிளை அப்படிங்கிறது மரத்தோட உறுப்பை குறிக்கக்கூடியது, ஒரு பாகத்தை. வால் அப்படிங்கிறது விலங்கினத்தோட உறுப்பை குறிக்கக்கூடியது. இதில் சிவப்பு அப்படிங்கிறது பண்பினை உணர்த்தக்கூடியது. ஸோ சிவப்பு மட்டும்தான் பொருந்தாத சொல். 27 அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுகுக்கு ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ விலகு அப்படிங்கிறது. 28 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. எல் அப்படின்னா பொருள் வந்து பகல். அவங்க வந்து எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இரவு அப்படிங்கிறது. அல் அப்படின்னா இரவு. ஓகேவா? அல்லும் பகலும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இரவு பகல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு மறைந்த. உதித்த நம்ம வந்து பொருள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோன்றிய அப்படிங்கிறது போற்றக்கூடாது. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ மறைந்த. அடுத்தது
30 கலன் அல்லால் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுவுமே 8வது புக்கில் புக் பேக் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலன் ப்ளஸ் அல்லால், அதாவது நீதிநெறி விளக்கப்பாடல் குமரகுருபரர் எழுதிய கற்றோருக்கு கல்வி நலனே கலன் அல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் தான் இது, கலன் ப்ளஸ் அல்லால். அடுத்தது வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்தது. இதுவுமே 8வது புக்லேயே இருக்கக்கூடியது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணழகு, அதாவது பிரித்து எழுதுக அவங்களே கொடுத்துட்டு இதில் எது சரியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணழகு கண் ப்ளஸ் அழகுன்னு பிரிப்போம். கண் பார்வை, அதாவது கற்பார்வைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. கண்காட்சி கண்ணாட்சின்னு கொடுத்துருக்காங்க, கண்காட்சின்னு வரும். கண் இமை அப்படிங்கிறது கண் இமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆன்சர் ஏ. இது ரொம்பவே ஒரு எளிமையான, அதாவது ஒரு பத்தியை ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதிலிருந்து 33 37 நம்பர் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்லியிருக்காங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்த்தர் காட்டன். இவர் ஒரு ஆங்கில பொறியாளர். கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் அப்படிங்கிறது தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்த்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயணித்து இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரோட அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து எம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை கட்டினார். இது நமக்கு தெரியும், 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடம் தான் இது. இந்த பாராகிராஃபே கொடுத்துட்டாங்க, நமக்கு ஆன்சர் மட்டும் கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை எழுந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க தஞ்சை மாவட்டம் அப்படிங்கிறது ஆன்சர், தஞ்சை மாவட்டம். ஆங்கிலேய அரசு சர் ஆர்த்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனி பொறுப்பாளராக நியமித்தது நம்ம பார்த்தோம். ஆங்கிலேய அரசு கல்லணையை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு தனி பொறுப்பாளராக யார் அமைச்சது? சர் ஆர்த்தர் காட்டனை நியமித்தது. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி தான் பார்த்தோம். 1873 தௌலீஸ்வரம் அணை அப்படிங்கிறத பார்த்தோம், கோதாவரி ஆற்றின் குறுக்கே. 36 இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சர் ஆர்த்தர் காட்டன். 37 வரைக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஆர்த்தர் காட்டன். மேபி இந்த பேராகிராஃபை கொடுக்காம இந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் கடினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஈஸி தான், 9th புக்கில் இருக்கிறது தான். ஆனாலும் பேராகிராஃபை கொடுத்துட்டு ரொம்ப எளிமையான முறையில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 38 பார்த்திங்க அப்படின்னா ஒருமை பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பன்மை நூல்கள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பன்மை அப்படிங்கும்பொழுது தாம் அப்படிங்கிறது வரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன மட்டும்தான் சரி. தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க, விளங்கின. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. ஸோ ஒருமை பன்மை பிழை அப்படிங்கிறது எளிமையாக சொல்லிடலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 40வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சொல் பொருள் பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமன் நம்பர் நானோமே உய்மீன் அப்படி கொடுத்துருக்காங்க. நமன் அப்படிங்கிறது யமன், நம்பர் அப்படிங்கிறது அடியார், நானோமே அப்படின்னா கூசாமல். இதில் இந்த நாணம் அப்படிங்கிறத வச்சு கூசாமல் அப்படிங்கிறத நம்ம வச்சு போட்டலாம். சிக்கு 4 அப்படிங்கிறது கொடுத்தாலே ஆன்சர் 1 தான் இருக்குது. நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கிறது உய்மீன் அப்படிங்கிறது ஈடேறுங்கள். ஸோ ஆன்சர் 2 3 4 1. நமன் அப்படின்னா யமன், நம்பர் அப்படின்னா அடியார், நாணாமே அப்படின்னா கூசாமல், உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். அடுத்தது 41 திரும்பவும் சொற்பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்மர் அப்படிங்கிறது போர் நமக்கு ஈஸியாக தெரியும். கழனி அப்படிங்கிறது வயல், ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லையா. கழனி வயல், செரு வயல், இதெல்லாமே சமர் போர், இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். களம் அப்படிங்கிறது கப்பல், ஆழி அப்படின்னா கடல். ரொம்பவே ஒரு எளிமையான பொறுத்துக, ஆனால் நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்தது 42 சரியான பொருளை அறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது காருகர் அப்படிங்கிறது யாரை குறிப்பது அப்படின்னா நெய்பவர், துணி நெய்பவர், இதை குறிக்கக்கூடியது தான் காருகர். ஓவியருங்கிறது தெரியும் நமக்கு, ஓவியம் வரைபவர். எண்ணெய் விற்போரை ஓசுனர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஓசுனர், எண்ணெய் விற்போரை
ஓசுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிலை விற்போரை பாசவர் தான் நினைக்கிறேன். ஆமாம், பாசவர் தான். அது வந்து மணிமேகலையில் குறிப்பிடக்கூடியது தான். மணிமேகலையா சிலப்பதிகாரம் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பொருள் தருக கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு அது மணிமேகலையா சிலப்பதிகாரமானு டக்குன்னு ஞாபகம் வரல, ஆனால் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். பிழை திருத்துக ஒரு ஓர், இதுவுமே நம்ம ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கோம். உயிரெழுத்துக்கு முன்பு என்ன வரணும், மெய்யெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன் என்ன வரணும்னு சொல்லிட்டு. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அது பிழை வந்து திருத்த சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்ன இருக்குது, உயிரெழுத்தில் தொடங்குது. அழகிய அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து, அப்போ என்ன வரும், முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வந்துடும். இங்கே மெய்யெழுத்தில் தொடங்குது, அப்போ இங்கே ஒரு அப்படிங்கிறது வரணும். ஸோ எங்கே இருக்குது ஆப்ஷனில் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது ஆன்சர் பி தான் வரும் இல்லையா. அடுத்தது 44 பிழை திருத்துக ஒரு ஓர் அது அஃது. அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிழை திருத்த சொல்லியிருக்காங்க. அஃதுங்கிறது வராது, அது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலை. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, மெய்யெழுத்தில் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இது வந்து புக்கில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து புக் பேக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அதாவது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில மரபு பிழையற்ற தொடர் எப்படி எழுதுறது, ஒருமை பன்மை பிழையற்ற எப்படி எழுதுறது, இது எல்லாமே புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. 45 எவ்வளவு உயரமான மரம், இது எவ்வகை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக சொல்லிடுவோம், முன்னர்ச்சி தொடர் அப்படிங்கிறது. 46 தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றாள், இது நமக்கு தெரியும். என்ன தொடர்னு கேட்குறாங்க, செய்தி தொடர் அப்படிங்கிறது. பிழையற்ற தொடரை தேர்க. அதாவது ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள், ஒருமை பன்மை பிழை இல்லை. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, முயற்சித்தாள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆயிஷா பூக்களை பறிக்க, இங்கே வந்து பிழை கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த அரி கொடுத்துருக்காங்க. இந்த பரி அப்படிங்கிறது குதிரையை குறிக்கும். ஸோ பூக்களை பறிக்க அப்படிங்கிறது இந்த அரி வரும் இல்லையா. ஆக்சுவலாக பூக்களை கொய்து வா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு வந்து பிழை இல்லாமல் எது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஸோ இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 48 சொற்களின் கூட்டு பெயர்களை வந்து கேட்டிருக்காங்க. ஆடு அப்படிங்கிறது மந்தை, ஆடு அப்படிங்கிறது மந்தை. எறும்பு எப்படி செல்லும், சாரையாக செல்லும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தான் ஆட்டு, மந்தை, எறும்பு, சாரை. கல் அப்படிங்கிறது குவியல், கற்குவியல். நூல் அப்படிங்கிறது உருண்டை. ஆடு அப்படிங்கிறதுனால மந்தை, இதே வந்து அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது பசுக்களை குறிக்கக்கூடியதுன்னா நிறை, நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கற்குவியல், திராட்சை குலை, அந்த மாதிரி இது வந்து இதுவுமே புக் பேக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. எறும்பு, சாரை. ஸோ ஆட்டு, மந்தை. 49 சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் காண அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழம் இதான் பார்த்தோம் இல்லையா. பழம் அப்படிங்கிறது குலை, திராட்சை குலை அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பழம் அப்படிங்கிறது குலை. பழங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பழங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பழக்கல் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பழம் அப்படிங்கிறது குலை. 50வது கேள்வி பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓங்கு பரிபாடல். ஸோ நூலின் ஆசிரியர், பரிபாடல் நூலின் ஆசிரியர் அப்படிங்கிறது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி அடைமொழியோடு கொடுத்துருக்காங்க. கீரந்தையார் அப்படிங்கிறது. ஓகேவா. கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. 50 கேள்வி வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 50 கேள்வி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2023 இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட கேள்வி எந்த ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்பொழுது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே நிச்சயமாக ஒவ்வொரு கேள்வியுமே முக்கியம் இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது ரொம்பவே வந்து நமக்கு நல்லது. அது 2023 ரீசெண்டாக நடந்தது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இன்னும் நிறைய கேள்வித்தாள் 2023 நடந்த கேள்வித்தாள்களே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.